போடுங்கோ. ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரத்தை துணித. ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரத்தை துணித. ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரத்தை துணித. எழுதுங்கோ. சரி போட்டீங்களா? ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரத்தை துணித. எழுதுங்கோ. ஐதரோ காவன்களை தகனிக்கும் போது ஐதரோ காவன்களை தகனிக்கும் போது ஏற்படும் கனவளவு மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஐதரோ காவன்களை தகனிக்கும் போது ஏற்படும் கனவளவு மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஐதரோ காவன்களை தகனிக்கும் போது ஏற்படும் கனவளவு மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரம் துணியப்படும். ஐதரோ காவன்களின் மூலக்கூற்று சூத்திரம் துணியப்படும். மூலக்கூற்று சூத்திரம் துணியப்படும். சரி, ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்கோ. ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் வாயு கலவையை ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் வாயு கலவையை குளிரவிட்டு ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் வாயு கலவையை குளிரவிட்டு பிரகெட்டுக ஓடுங்கோ. குளிர விடும் போது நீராவி ஒடுங்கும். பிரகெட்டுக போடுங்கோ. குளிர விடும் போது நீராவி ஒடுங்கும். அப்ப ஐதரோ காவன்களை தகனித்து பெறப்படும் வாயு கலவையை குளிர விட்டு பெறப்படும் வாயு கலவையை KOH பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு KOH அல்லது NaOH கரைசலின் ஊடாக செலுத்தும் போது KOH அல்லது NaOH கரைசலின் ஊடாக செலுத்தும் போது ஏற்படும் கனவளவு குறைவானது CO2 வாயுவின் கனவளவை தரும். ஏற்படும் கனவளவு குறைவானது CO2 வாயுவின் கனவளவை தரும். CO2 வாயுவின் கனவளவை தரும். பிரகெட்டுக போடுங்கோ. கார கரைசல் CO2 வாயுவை உறிஞ்சும். கார கரைசல் CO2 வாயுவை உறிஞ்சும் என்று போடுங்க. சரி, இப்ப எப்படி என்று பார்ப்போம். ஒரு ஐதரோ காவன் சூத்திரம் எப்படி இருக்குமெண்டா CXHY என்று இருக்கும்.
CHHY. கார்பனையும் ஹைட்ரசனையும் கொண்ட சேதன சேர்வைகளை தான் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லுவோம். கார்பன் எண்ணிக்கை X என்று போடுவோம், ஹைட்ரசன் எண்ணிக்கை Y. இதை O2 தகனிச்சீங்கன்னா கார்பன் என்னவா மாறும்டா CO2 கேஸ், ஹைட்ரசன் என்னவா மாறும்டா H2O கேஸ். சரியோ? இப்ப சமப்படுத்த போறோம். எத்தனை கார்பன் இருக்கு? X எண்ணிக்கையான கார்பன் இருக்கு. அப்ப உருவார CO2 எண்ணிக்கையும் எவ்வளவு இருக்குமெண்டா X மோல் CO2. சரியோ? X. எத்தனை ஹைட்ரசன் இருக்கு? Y இருக்கு. இங்க அப்ப என்னன்னு போடுவீங்களா Y/2 H2. ஏனண்டா YH சமன் Y/2 H2க்கு சமனாக இருக்கு. சரி, Y எண்ணிக்கையான ஹைட்ரசன் Y/2 H2க்கு சமம். சரியோ? ரைட். அப்ப இங்க சமப்படுத்தியாச்சு. இனி ஆக்சிஜனை சமப்படுத்த போறோம். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? X எண்ணிக்கையான O2 இருக்கு, XO2. இதுல X எண்ணிக்கையான O2 இருக்கு. Y/2 O இருக்கு. Y/2 O தான் இருக்கு. Y/2 O என்றா நாங்கள் என்னன்னு போடலாம்டா Y/4 O2க்கு சமன். Y/2 O Y/4 O2க்கு சமன். அப்ப மொத்தமா எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? இப்ப பாருங்க, X plus Y/4 இருக்கு. இங்க பாருங்க, X plus Y/4 O2. இதுல எவ்வளவு விலை இருக்கு? ஆகவே முன்னுக்கு நான் என்ன போட போறேன்? X plus Y/4 விளங்கிட்டோ O2. இதான் தகனத்துக்கு தேவைப்பட்ட O2 விட்டம். அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு மூல் X plus Y/4 மூலோட தாக்கம் புரிஞ்சு O2ஓட தாக்கம் புரிஞ்சு X மூல் CO2வையும் Y/2 மூல் H2O-வையும் தரும். இது மூல் விகிதத்துல பார்த்திருக்கு. இது வாயுக்கள். நாலாம் பாடம் தொடங்க போறோம் இந்த கிழமை. கேசஸ்ல பிள்ளைகள் அவகாத்ரோவின் விதி என்று ஒன்று படிப்போம். அவகாத்ரோவின் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரே வெப்ப அமுக்கத்துல சம கனவளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூல எண்ணிக்கையை கொண்டிருக்கும். கனவளவு சமனண்டா மூல எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். இப்ப உதாரணமா பிள்ளைகள் 2 குடுவை எடுங்கோ. 2 குடுவை எடுத்துட்டு இதுவும் வெப்பநிலை Tயில இருக்குது, இதுவும் Tயில இருக்கு, இதுவும் அதே கனவளவில இருக்குது. ഇതിന്റെ கனவளவும் V டெசிமீட்டர் கியூப் பண்ணா, ഇതിന്റെ கனவளவும் V டெசிமீட்டர் கியூப் பண்ணா எடுப்பான். அப்ப பாருங்க, இப்ப 2 குடுவையும் ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலையும் இருக்கு. சம கனவளவான பாத்திரத்துல இதுல N2 வாயு இருக்கு, இதுல O2 வாயு இருக்கு என்று சொன்னால் கனவளவு சமனண்டா இதுல இருக்கிற மூல எண்ணிக்கை சமன். விளங்கான? அப்ப ஒரே வெப்ப அமுக்கத்தில் சம கனவளவு பாத்திரத்தில் உள்ள வாயுக்கள், என்ன சொல்றேன்? ஒரே வெப்ப அமுக்கத்தில சம கனவளவு பாத்திரத்தில் உள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூல எண்ணிக்கையை கொண்டிருக்கும். சம கனவளவு பாத்திரத்தில் உள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூல எண்ணிக்கையை கொண்டிருக்கும். ஆகவே மூல் விகிதம் கனவளவு விகிதத்துக்கு சமன். ஏனென்றா மூல எண்ணிக்கை சமனாக இருந்தா கனவளவும் சமனாக இருக்கும். ஆனா ஒரே வெப்ப அமுக்கமாக இருக்கப்படும். அப்ப T, P மாறாத விடத்து V நேர்வித சமனே கனவளவு மூல எண்ணிக்கைக்கு நேர் சமன். ஆகவே இதுல மூல் போட்டதுக்கு பதிலாக நாங்கள் கனவளவு போடலாம். அப்ப 1 சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோகார்பன் X plus Y/4 சென்டிமீட்டர் கியூப் O2ஓட தாக்கம் புரிஞ்சு X சென்டிமீட்டர் கியூப் CO2வையும் Y/2 சென்டிமீட்டர் கியூப் நீராவியையும் தரும். ஆகவே இதுல V சென்டிமீட்டர் கியூப் எடுத்தால் V சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோகார்பனை தகனிச்சீங்களா அதோட தாக்கம் பிறகு இவ்வளவு O2 தேவை என்று பார்ப்போம். ஒன்றோட தாக்கம் புரியறதுக்கு X plus Y/4 தேவை. ஆகவே Vயோட தாக்கம் புரியறதுக்கு V into X plus Y/4 சென்டிமீட்டர் கியூப் தேவைப்படும். ஒன்றோட தாக்கம் புரியறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோகார்பன் தகனிக்கப்பட்டா X சென்டிமீட்டர் கியூப் CO2 வருமெண்டா V சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோகார்பன் தகனிக்கப்பட்டா Vx சென்டிமீட்டர் கியூப் CO2 வரும். அதே மாதிரி போலதான் V into Y/2 சென்டிமீட்டர் கியூப் நீராவி வரும். சரிதானே? அப்ப உதாரணமாக இதெல்லாம் இன்னொன்று எழுதுறேன். 10 சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோகார்பனை தகனிச்சீங்கன்னா அதை தகனிக்க தேவையான O2வின் கனவளவு 10 into X plus Y/4 சென்டிமீட்டர் கியூப். உருவாகிற CO2வின் கனவளவு 10x சென்டிமீட்டர் கியூப். உருவாகிற நீராவியின் கனவளவு 10 Y/2 சென்டிமீட்டர் கியூப். ரைட், எழுதி போட்டு சொல்லுங்க.
சரி, ஓகே, கழிட்டீங்க. இப்ப பாருங்கோ ஹைட்ரோ கார்பனை தகனிக்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சமன்பாடெல்லாம் எடுத்துட்டீங்களானே? அப்ப கீழே எழுதுங்கோ, தகனிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பனின் கனவளவு எழுதுங்கோ. ஷோர்ட்டா தர போறோம், இதெல்லாம் எம்சிக்யூ தான் வரும். தகனிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பனின் கனவளவு V சென்டிமீட்டர் கியூப் எனின் தகனிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பனின் கனவளவு V சென்டிமீட்டர் கியூப் எனின் முதலாவது கேள்வியில முதலாவது பாயிண்ட், உருவாகிய CO2வின் கனவளவு உருவாகிய CO2வின் கனவளவு Vx சென்டிமீட்டர் கியூப். இரண்டாவது, உருவாகிய நீராவியின் கனவளவு V into y by 2 centimeter cube. V into y by 2 centimeter cube. மூன்றாவது, தகனத்துக்கு தேவைப்பட்ட ஓட்டுவின் கனவளவு B into x ஆக y எண்கள் 4 சென்டிமீட்டர் கியூப். தகனத்துக்கு தேவைப்பட்ட ஓட்டுவின் கனவளவு B into x plus y by 4 சென்டிமீட்டர் கியூப். x plus y by 4 சென்டிமீட்டர் கியூப். நாலாவது இன்னொரு மிருகம் இருக்கு. சில இடத்துல கனவளவு குறைவு என்று சொல்லுவார். அதை இதை இந்த சமன்பாடை தெரிஞ்சு வச்சிருங்க. கனவளவு குறைவு எங்கே, அது கனவளவு குறைவு என்று சொன்னாங்கன்னா அது சமன் V into 1 plus y by 4. அது வேணும்னா நிறுவி காட்டுறேன், இப்ப நீங்க சும்மா வைங்க. 1 plus y by 4 சென்டிமீட்டர். இவ்வளவு தான் இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். எல்லா கேள்வியும் செய்யலாம். அது கனவளவு குறைவன் என்று சொன்னாண்டா V into 1 plus y by 4. தகனத்துக்கு தேவைப்பட்ட ஓட்டுவின் கனவளவு V into x plus y by 4 சென்டிமீட்டர் கியூப். நீராவியின் கனவளவு எங்கேயாவது சொன்னாண்டா V into y by 2 சென்டிமீட்டர் கியூப். CO2 கனவளவு வேண்டா Vx சென்டிமீட்டர் கியூப். போட்டு பள்ளி போட்டு விடுங்க. இதோட தியரி வளர்ந்தா அதுக்குள்ள இருக்கிற தியரி. எழுதிட்டீங்களோ? சரி, ரைட். CxH5 என்பது ஹைட்ரோ கார்பன் மிகை ஓட்டோட தகனிக்கிறோம். மிகை ஓட்டுல தகனிச்சா தகனம் என்ன வருமெண்டா CO2 கேஸ், H2O கேஸ், எஞ்சிய O2 கேஸ். இவ்வளவு
கருதக்குளம் வாயு நிலையில இருக்கு. குளிர விடுதல் குளிர விட்டால் H2O லிக்யூடா மாறிடும். அப்ப குளிர விட்டா பிறகு மிச்சம் என்ன இருக்குமென்று பார்த்தா இதுக்குள்ள CO2 கேஸ் சக எஞ்சிய O2 கேஸ். சரியோ? இதை கொண்டு போய் KOH கரைசலினூடாக செலுத்தும். KOH கரைசல் KOH கரைசல் ஊடாக செலுத்தினால் CO2 உறிஞ்சி. ஆகவே அதுக்கு பிறகு வாரது என்ன இருக்கும் என்றால் எஞ்சிய O2 கேஸ். சரி, அப்ப KOH கரைசல் ஊடாக செலுத்தும் போது ஏற்படும் கனவளவு குறைவு CO2வின் கனவளவை தரும். எழுதுங்கோ, சார்ட்டை போடுங்க. சரியா? சரியா பிள்ளைய? சரி, ஓகே. எழுதிப்பீங்கள். ரைட், எழுதுங்கோ. வாயு நிலை ஐதரோ கார்பன் ஒன்றின் வாயுநிலை ஐதரோ கார்பன் ஒன்றின் 10 சென்டிமீட்டர் கியூப் 10 சென்டிமீட்டர் கியூப் மிகையான 60 சென்டிமீட்டர் கியூப் ஓட்டுடன் தகனிக்கப்பட்டு
10 சென்டிமீட்டர் கியூப். என்ன ஹைட்ரோ கார்பன் ஒன்றின் 10 சென்டிமீட்டர் கியூப் மிகையான 60 சென்டிமீட்டர் கியூப் ஓட்டுடன் தகனிக்கப்பட்டு குளிர விடப்பட்ட போது பெறப்பட்ட வாயு விளைவின் கனவளவு 45 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். வாயு விளைவின் கனவளவு 45 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். பின்னர் இவ்வாயு கலவையை செறிந்த KOH கரைசலினூடாக செலுத்திய போது கனவளவு 25 சென்டிமீட்டர் கியூபாக காணப்பட்டது. செலுத்திய போது கனவளவு 25 சென்டிமீட்டர் கியூபாக காணப்பட்டது. எனின் ஹைட்ரோ கார்பனின் சூத்திரம் யாது? CxHy x plus y by 4 O2 XeO2 y by 2 H2. எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் தகனிக்கப்பட்டது? 10 சென்டிமீட்டர் கியூப். இதுல 10 சென்டிமீட்டர் கியூப் எடுத்து 60 சென்டிமீட்டர் கியூப் ஓட்டோட தகனிச்சு விடுறோம். அதுக்காக முழுமையா தகனம் அடைஞ்ச வேண்டிய ஓட்டு மிஞ்சி இருக்கும். இதுல 10 சென்டிமீட்டர் கியூப் பண்ணா அதோட தாக்கம் முடிகிறதுக்கு எவ்வளவு ஓட்டு தேவையண்டா 10 × x plus y by 4 சென்டிமீட்டர் கியூப் தேவை. உருவாகிற CO2 கனவளவு 10x சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். நீராவியின் கனவளவு 10 y by 2 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். இப்ப பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு சொல்லினோம் செறிந்த KOH கரைசலுடாக செலுத்திய போது கனவளவு 25 சென்டிமீட்டர் கியூப். முதல் என்ன எடுக்கிறோம்? 10 சென்டிமீட்டர் கியூப் CxHy 60 சென்டிமீட்டர் கியூப் O2 இவ்வளவு எடுத்து தகனிக்க எங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா விளைவின் கனவளவு 45 சென்டிமீட்டர் கியூப். இப்ப கனவளவு குறைஞ்சிருக்கு 45 சென்டிமீட்டர் கியூப். KOH கரைசலின் ஊடாக செலுத்தின பிறகு கனவளவு 25 சென்டிமீட்டர் கியூப். 25 சென்டிமீட்டர். அப்ப KOH ஊடாக செலுத்தின பிறகு 25 என்பது என்னவா இருக்கும்? NgO2. இது என்னவா இருக்கும்? NgO2. என்ன பிள்ளைகள்? பாருங்க, நான் பட்டி பட்டியா போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. NgO2. அப்ப 45ல இருந்து 25க்கு வருது. அப்ப CO2 கனவளவு எவ்வளவு? 20. அப்ப BCO2 ஷார்ட்டா இருக்கும். என்ன? BCO2 20 சென்டிமீட்டர் கியூப். BCO2 என்பது எவ்வளவு? 10x. 10x சமன் 20. x சமன் 10. இது கண்டுபிடிக்க. சரி, இனி எஞ்சிய O2 தெரியும் 25, எடுத்த O2 தெரியும் 60. ஆகவே தகனத்துக்கு தேவைப்பட்ட, அத வசனத்தில் எழுதுறேன், தகனத்துக்கு தேவைப்பட்ட O2 தேவைப்பட்ட O2வின் கனவளவு. தகனத்துக்கு தேவைப்பட்ட O2வின் கனவளவு ரெண்டா எடுத்த O2 60, மிஞ்சினது 25. அப்ப 60 மைனஸ் 28 அப்ப எவ்வளவு? 35 சென்டிமீட்டர். தகனத்துக்கு தேவைப்பட்ட O2. தகனத்துக்கு தேவைப்பட்ட O2 என்பது எவ்வளவு? 10 × x plus y by 4. 10 × x plus y by 4
സമൻ 35. എക്സ് പ്ലസ് വൈ ബൈ 4 സമൻ 35 10 പിരിച്ചാൽ 3.5. നിങ്ങൾ എക്സ് കണ്ടിട്ടില്ല. ஆகவே 2 சக வையுங்கள் 4 சமன் 3.5. இனி இதை கொண்டாந்து இங்க கழியும். வையுங்கள் 4 சமன் 3.5 2 போனா 1.5. குறுக்க வெளிக்கி விடுங்கோ. y சமன் எத்தனை? 6. சரியோ? ஆகவே மூலக்கூட்டு சூத்திரம் என்னது? C2H6. இன்னும் ஒரு விதமாயும் செய்திருக்கலாம். கனவளவு குறைவு காணலாம். முதலொன்றுதான் தன்னின் ஒரு சமன்பாடு. கனவளவு குறைவு அப்படியும் ஒரு பிள்ளை செய்யலாம். கனவளவு குறைவு கவனிக்கும் போது ஏற்படுற கனவளவு குறைவு பாருங்கோ. 10 சக 60ல இருந்து எவ்வளவுக்கு வருது? 45க்கு வருது. கனவளவு குறைவு எவ்வளவு? 70ல இருந்து 45. இப்ப 25 சென்டிமீட்டர் கியூப் தான் கனவளவு. பாருங்க 70ல இருந்து 45க்கு வருது. 25 சென்டிமீட்டர் கியூப். கனவளவு குறைவுக்கு ஒரு சமன்பாடு தந்திருக்கிறோம் பாருங்க. 10 into 1 plus y by 4 என்று வரும். v into 1 plus y by 4 போட்டிருக்கிறீங்களா? v என்பது என்ன? ஹைட்ரோகார்பன் கனவளவு. இங்க ஹைட்ரோகார்பன் கனவளவு என்ன? 10. அப்ப 10 into 1 plus y by 4 சமன் 25. So 1 plus y by 4 சமன் 2.5. என்னோட 2.5 இந்த 10ஆல ஒன்று பிரிச்சிருக்கிறேன். இதுல இருந்து ஒன்றை கழியும்போ 1.5. வையுங்கள் 4.5. அப்ப y சமனா. அப்ப அப்படியும் காணலாம். சரிதான? 2 விதமா கண்டு காட்டியிருக்கு. சரி, செய்து போட்டு சொல்லுங்க.
தெரியாமலே ஒரு ஆள் சரி மெட்டாக சரி 2 பேர் ஓகே ரைட் அடுத்த வேலைக்கு வாங்கோ வாயுநிலை ஐதரோகார்பனின் வாயுநிலை ஐதரோகார்பனின் 15 சென்டிமீட்டர் கியூப் மிகையான 125 சென்டிமீட்டர் கியூப் மிகையான 125 சென்டிமீட்டர் கியூப் ஓட்டுடன் தகனிக்கப்பட்ட போது பெறப்பட்ட விளைவு வாயு கலவை குளிரவிடப்பட்டது இதன்போது வாயு கலவையின் கனவளவு இதன்போது வாயு கலவையின் கனவளவு 95 சென்டிமீட்டர் கியூபாக காணப்பட்டது கனவளவு 95 சென்டிமீட்டர் கியூபாக காணப்பட்டது இக்கலவையை செறிந்த KOH கரைசலினூடாக செலுத்திய போது கனவளவு 45 சென்டிமீட்டர் கியூபால் குறைந்தது கனவளவு 45 சென்டிமீட்டர் கியூப் ஆல் குறைந்தது எனின் ஹைட்ரோகார்பனின் சூத்திரம் யாது 15 சென்டிமீட்டர் கியூப் தான் தகனிக்கிறோம் பாருங்கோ பதினஞ்சு சென்டிமீட்டர் கியூபை இதில் எடுத்தால் அதோட தகனிக்கிறது தேவைப்படுற ஆப்ஷன் அளவு 15 into x plus y by 4 சரியா இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் தேவைப்படும் உருவார CO2 15 x சென்டிமீட்டர் கியூப் உருவார நீர் 15 into y by 2 சென்டிமீட்டர் கியூப் ஆனா நாங்கள் இதில் எவ்வளவு எடுத்துறாங்க உதாரணத்துக்கு 15 125 எடுத்துறாங்க 15 125 எடுத்து தகனிக்க 15 சக 125 எடுத்து தான் தகனிக்கிறோம் தகனிக்க எங்களுக்கு எவ்வளவு கனவளவு வருதுண்டா 95 சென்டிமீட்டருக்கு பெரு கனவளவு குறைவே இதுல காணலாம் 95 வந்த பிறகு அதை KOH கரைசலின் ஊடாக செலுத்துறோம் KOH கரைசல் உங்களுக்கு விளக்கத்துக்கான KOH கரைசலுக்காக செலுத்துறோம் செலுத்தினா கனவளவு எவ்வளவு தலை குறைஞ்சா 45 சென்டிமீட்டர் கியூப் ஆல் குறைந்தது இப்ப 45 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைஞ்சிருக்கு அப்ப
இறுதி கனவளவு எவ்வளவு இருக்க மாட்டா 45 குறைஞ்சால் மிச்சம் 50. 45 அப்ப 45 சென்டிமீட்டர் கியூப் இதுல உறிஞ்சப்பட்டது. அப்ப CO2 45. அப்ப பாருங்க நீ BCO2 45. உங்களுக்கு தெரியும் 15 x சமன் 45. 45. ஆகவே x சமன் 3. தாரணத்துக்கு தேவைப்பட்ட ஓட்டுவின் கனவளவு காணுவோம். இங்க எடுத்த ஓட்டு எவ்வளவு 125. இதை 50 என்றது என்ன மிஞ்சி இருக்கிறது. அப்ப 125 இருந்து 50 கழியும். 125 இருந்து 50 கழியும். கழிச்சா 75. தாரணத்துக்கு தேவைப்பட்ட ஓட்டுவின் கனவளவுக்கான என்ன சமன்பாடு 15 into x plus y by 4. அப்ப 15 into x plus y by 4 தான் 75. ஆகவே 15 x plus y by 4 75 15 பிரிச்சா 5. அப்ப x கண்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப 3 சக வையுங்கள் 4 சமன் 5. 5ல 3 போனா 2. அப்ப வையுங்கள் 4 சமன் 2. ஆகவே y சமன் 8. இப்படி காணலாம். இன்னும் ஒன்று காணலாம். இன்னொரு மெதட்லையும் காணலாம். கனவளவு குறைவு காணலாம். கனவளவு குறைவு 125 15. 125 15 தான் ஆரம்பத்தில் எடுக்கிறான். இறுதி கனவளவு 95. அப்ப இவ்வளவு 125 5 130 140 இருந்து 95. அப்ப 45 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறை. சரியா 45. நான் கனவளவு குறைவு என்பது என்ன 15 into 1 plus y by 4. அதான் கனவளவு குறைவு 45. 1 plus y by 4 சமன் எவ்வளவு ஐயா 15 பிரியுங்கோ 3. அப்ப 3ல இருந்து உண்டாக்கணும் y சமன் இதை பிரிக்கணும் 8 என்று வரும். y சமன் 8. அப்ப இதை 3 பேர் இந்த மேல செய்யணும் இல்ல. இப்ப கனவளவு குறைவை கண்டு செய்யலாம். இப்படியும் செய்யலாம். சரியோ இந்த கணக்கு செய்துட்டேன். ரைட் குயிக்கா செய்து போட்டு சொல்லுங்க. அல்ல விளங்குதா பிள்ளையர் விளங்குதா சத்தம் உண்டு. உதாம்பிள்ளையில் உள்ளதுக்கெல்லாம் ஈஸி மெத்தட். இதோட நிறைய பேர் எல்லாம் பெரிய லோங் மெத்தட்ல செய்யறது. எம்சிக்கு தான் வந்தா வரும். எஸ்ஐக்கெல்லாம் முன் வராது. நான் ஏல் படிக்க இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு வந்தேன். சரிதானே இப்ப உங்களுக்கு வந்தா சில விட எம்சிக்குல எங்கேயாவது வரும். ஸோ எவ்வளோத்துக்கு ஷார்ட்டாக செய்யணும் அவ்வளோது செய்யும். இது ரெண்டும் காணும் படைய எடுக்கிறதுக்கு. இது நண்பர் இன்னும் ஒரு மெத்தட்லையும் எடுத்துக்காட்டு. சரி ஒரு ஆள் செய்துட்டா மிதுனா ஓகே மற்றாக மூன்று பேர் செய்துட்டான்னு சொன்னா ஓகே. அதுக்கு மிஞ்சி நீங்க ஸ்லோவா செய்யறீங்களா ஒன்றும் செய்ய. சரி ரைட். அடுத்த கேள்வி 2010 MCQ மிகவும் இலகுவான கேள்வி. எழுதுங்கோ.
600 സെന്റിമീറ്റർ ക്യൂബ് ഓട്ടുവിൽ 600 സെന്റിമീറ്റർ ക്യൂബ് ഓട്ടുവിൽ 600 സെന്റിമീറ്റർ ക്യൂബ് ഓട്ടുവിൽ or hydrocarbon or hydrocarbon അറുന്നൂറ് സെന്റിമീറ്റർ ക്യൂബ് ഓട്ടുവിൽ or hydrocarbon 100 സെന്റിമീറ്റർ ക്യൂബை 100 சென்டிமீட்டர் கியூபை முற்றாக எரித்த போது 300 சென்டிமீட்டர் கியூப் CO2வும் 300 சென்டிமீட்டர் கியூப் CO2வும் 400 சென்டிமீட்டர் கியூப் நீராவியும் உண்டாகின. 300 சென்டிமீட்டர் கியூப் CO2வும் 400 சென்டிமீட்டர் கியூப் நீராவியும் உண்டாகின. நீராவியும் உண்டாகின. தகனத்துக்கு பின்னர் தாக்கம் புரியாமல் இருந்த தகனத்துக்கு பின்னர் தாக்கம் புரியாமல் இருந்த ஓட்டுவின் கனவளவு 100 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். 100 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். எனில் ஹைட்ரோ கார்பனின் சூத்திரம் யார்? இது மிகவும் இலகுவான கேள்வி. எனில் ஹைட்ரோ கார்பனின் சூத்திரம் யார்? XCO2 Y/2 H2O. எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம்? 100 சென்டிமீட்டர் கியூப். 100 சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோ கார்பனை எடுத்தால் அதோட தகனம் அதை முற்றாக தகனிக்கிறது தேவையான ஆக்சிஜன் கனவளவு 100 × x + y/4 சென்டிமீட்டர் கியூப். உருவாகிற CO2 கனவளவு 100 x சென்டிமீட்டர் கியூப். உருவாகிற நீராவியின் கனவளவு 100 y/2 சென்டிமீட்டர் கியூப். எங்களுக்கு CO2 நீராவின் கனவளவு கேள்வியில சொல்லி இருக்கு. CO2 கனவளவு 300. அப்ப வேற கண்டு குயிக்கா செய்யலாம். CO2 300 100x = 300 x = 3. நீராவின் கனவளவு எவ்வளவாம்? அதுவும் சொல்லி கிடக்கு 400. 100 y/2 = 400 y/2 = 4 y = 8.
சரிங்களா? இருக்கலாம் இல்லையே? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. 10 சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோ கார்பன் 10 சென்டிமீட்டர் கியூப் ஹைட்ரோ கார்பன் மிகை ஓட்டுவில் தகனிக்கப்பட்ட போது மிகை ஓட்டுவில் தகனிக்கப்பட்ட போது மிகை ஓட்டுவில் தகனிக்கப்பட்ட போது 35 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டது. 35 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டது. முப்பத்தைந்து சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டது. விளைவு வாயு கலவையை விளைவு வாயு கலவையை விளைவு வாயு கலவையை NaOH கரைசலின் ஊடாக செலுத்திய போது விளைவு வாயு கலவையை NaOH கரைசலின் ஊடாக செலுத்திய போது 40 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டது. நாற்பது சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டது எனின் ஹைட்ரோ கார்பனின் சூத்திரம் யார்? இதுல 10 சென்டிமீட்டர் கியூப் எடுத்தால் இங்க எவ்வளவு CO2 தேவைப்படும்? 10x, இங்க 10 × 5/2. இதெல்லாம் எழுத தேவையில்லை, நீ உங்களுக்கு விளங்கி 10x CO2 மட்டும் வெளியும் நீராவி தேவைட்டாங்க 10x. எங்களுக்கு CO2 கனவளவு இங்க பாருங்க, NaOH கரைசலூடாக செலுத்திய போது 40 சென்டிமீட்டர் கியூப் கனவளவு குறைவு ஏற்பட்டபடியா CO2 கனவளவு 40, 10x = 4, x = 4. ஓகே, 10x = 40, x = 4. ஓகே, கனவளவு குறைவு தந்திருக்கிறேன். கனவளவு குறைவு ஒரு சமன்பாடு தந்தா v × 1 + 5/4. ஆகவே 10 × 1 + 5/4 35. 1 + 5/4 சமன் 35 10ஆல பிரிச்சா 3.5. இனி ஒன்றை கொண்டு போய் இங்கே கழியும். அப்ப வையுங்கள் 4 சமன் 2.5. ஆகவே y சமன் 10. y சமன் 10.